அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லி குக் சேனல்லேருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு நடக்கலை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கேரட் சீவுறதில் சீவி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை சீவி வச்சுருக்கேன். இதை பச்சையாகவே தோல் நீக்கி கூட சீவி புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூடவே நிலக்கடலையை ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறதுல இது எல்லாமே போட்டு கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றாது இதுலேயே ஈரப்பதத்துலேயே நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கலந்து செய்யலாம். நான் கோதுமை மாவு கலந்துருக்கேன். நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம். இல்லாட்டி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வானிலையில் திருப்பி போட்டு கூட முருவலாக எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அடுப்பை சன்னம் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை வடை மாதிரி தட்டி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் வடை மாதிரி சைஸில் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேவர்லேயே வச்சு இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறது ரொம்ப சுலபம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.